இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 27லிருந்து 32 முடிய. இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ, உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாயிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மில் பலரும் இப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். கண்ணாடியை பார்த்ததும் நம்முடைய முகத்தில் இருக்கிற அழுக்கு தெரியுது, பரு தெரியுது, தலைவாரில் சரியா வாக்கு எடுக்கலைன்னா தெரியுது. அது மாதிரி கடவுளுடைய வார்த்தை என்ற கண்ணாடியில நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நம்ம நிறைய சமயத்துல வெளியில காட்டுறது ஒண்ணு, உள்ளத்துல ஒண்ணு. அப்படிதான் இருக்கிறோம். நம்ம நடிக்கிறோம், வேஷம் போடுறோம், மற்றவங்கள் மத்தியில ஏமாத்திக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்படியே ரொம்ப உண்மை உள்ளவர்களைப் போல, ரொம்ப நீதி உணர்வு மிக்கவர்களைப் போல நாம் பேசுவோம். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம அவ்வளவு நீதி உணர்வோட நடக்கல, தெய்வ பயத்தோட நடக்கல, உண்மையாய் நாம் வாழவில்லை என்பது நமக்கு தெரியும். நம்மிலே ஒரு சில புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும். புனிதத்திற்கு ஊற்றாக இருக்கிற இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். கடவுள் நம் உள்ளத்தை தான் பார்க்கிறார். அதுக்கேற்ப தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட். நம்முடைய தோற்றத்தை பார்க்கல. சில பேரெல்லாம் பவுடர் பூசிக்கிட்டு என்னென்னமோ பூசிக்கிட்டு வர்றாங்க. உண்மையில அவங்க அவ்வளவு அழகு இல்ல. அதை பார்த்து தான் ஏமாந்து போறான். ரொம்ப வெயில் அடிச்சு வேர்வை வெதச்சுன்னா எல்லாம் ஊத்தி போயிடும். அசிங்கமா இருப்பாங்க. அதை விட தொடச்சிட்டு சுத்தமா இருந்தா கூட ரொம்ப அதை விட அழகா இருப்பாங்க. இல்லையா? அந்த வெளி தோற்றத்தை யார் பார்த்து ஜட்ஜ் பண்றாங்க? மக்கள். மக்களா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் குடுக்க போறாங்க? கடைசியில கடவுள். இந்த உலகத்துல அவங்க ஜட்ஜ்மெண்ட் குடுப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வேணும்? ஒண்ணுத்துக்கும் உதவாது. வெங்காய ஜட்ஜ்மெண்ட். அவர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட் இல்லையா நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கும், அல்லது நரகத்துல தள்ளும். அப்ப அவரை பார்த்து பயந்து நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடக்க வேண்டும். நீதி உணர்வு மிக்கவர்களாக, உண்மைத்தன்மை மிகுந்தவர்களாக. எல்லாம் வல்லவரே, எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களில் உள்ள பொய்த்தன்மைகளை, வேடம் நிறைந்த வாழ்க்கை கூறுகளை வேற அறுத்து போடுகின்ற துணிவையும் அதற்கான ஆற்றலையும் எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். ஆம்.